Hi, hello, welcome to Kriti's Teacher Script. இந்த வீடியோவில் நாலேஜ் அண்ட் கரிக்குலம்லேருந்து யூனிட் 5ல் நெக்ஸ்ட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய கரிக்குலம் எவாலுவேஷன் அப்ரோச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம கரிக்குலம் எவாலுவேஷன் அதனுடைய டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக இந்த வீடியோவில் அப்ரோச்சஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன் பார்க்க போகிறோம். இங்கே அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம கரிக்குலமை எவாலுவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அப்ரோச். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு போன யூனிட்டில் என்ன பார்த்தோம்? கரிக்குலம் டெவலப் பண்ணுறதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கரிக்குலம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பார்த்தோம். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கரிக்குலம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம எவாலுவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதுதான் டைமென்ஷன்ஸ்னு சொன்னோம் இல்லையா? இப்போது என்ன மாதிரியான மெத்தட்ஸ் ஆர் என்ன மாதிரியான வே என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த கரிக்குலமை நம்ம எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுதான் அப்ரோச். நீ எப்படி அப்ரோச் பண்ணி அதை எவாலுவேட் பண்ண போகிற அப்படிங்கிறது. அண்ட் அப்ரோச் ரெஃபர்ஸ் டு தி ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி யூஸ்டு டு எவாலுவேட் த கரிக்குலம். என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், எதுக்கு இதை பண்ணுறோம், இந்த அப்ரோச் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஆஸ்பெக்டை நீங்கள் எவாலுவேட் பண்ண போகிறீங்க. ஒரு பர்டிகுலர் விஷயம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய கலரா, குவாலிட்டியா, டெக்ஸ்சரா, அந்த மாதிரி ஒரு பொருளோடைய எதை நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி கரிக்குலமில் எந்த ஆஸ்பெக்டை நீ எவாலுவேட் பண்ண போகிற, அது பர்டிகுலர் ஆஸ்பெக்டை எப்படி எவாலுவேட் பண்ண போகிற அண்ட் என்ன பர்பஸ்க்காக எவாலுவேட் பண்ண போகிற, இதை எல்லாத்தையும் உங்களை டிசைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த அப்ரோச் டு கரிக்குலம் எவாலுவேஷன்ஸ். இந்த அப்ரோச்சஸில் பார்த்தோம்னா நமக்கு மெயினாக 4 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்குது. தட் இஸ் டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன் இஸ் ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டு 4 மேஜர் குரூப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் எவாலுவேஷன் அப்ரோச். செகண்ட் இஸ் சயின்டிஃபிக் அண்ட் ஹியூமனிஸ்டிக் அப்ரோச். தேர்ட் இஸ் இன்ட்ரின்சிக் அப்ரோச். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் பேஆஃப் அப்ரோச். ஸோ இந்த 4 ப்ராட் கிளாஸிஃபிகேஷன் தான் நமக்கு இந்த கரிக்குலம் எவாலுவேஷனை எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல போகுது. So first one is formative evaluation, that is formative approach. நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, எஃப்ஏ. அது எப்படி இருக்கும், அந்த கிளாஸ் நம்ம நடத்தும் போதே நம்ம அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா, ஒரு பர்டிகுலர் சாப்டர் ஒரு 40 மினிட்ஸ் கிளாஸில் நம்ம ஒரு 20 மினிட்ஸ் கிளாஸ் எடுக்கிறோன்னா திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் ரீகேப் பண்ணுவோம். அடுத்த 10 மினிட்ஸ் அது புரிஞ்சிருக்கா இல்லையான்னு கொஷின்ஸ் கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி அந்த கிளாஸ் நடக்கும்போதே பண்ணுறது தான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கரிக்குலமை டெவலப் பண்ணும்போதே, அதை இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டில் டெவலப்பிங் ப்ராசஸில் இருக்கும்போதே இந்த கரிக்குலம் ஓகேவா இல்லையா, செட் ஆகுமா, கரெக்டாக ஃபிட்டின் ஆகுமா, இதனுடைய பர்பஸ் சால்வ் ஆகுமா அப்படின்னெல்லாம் நம்ம எவாலுவேட் பண்ணுறோம் இல்லைங்களா? அதுதான் ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். தட் இஸ் டியூரிங் தி டெவலப்மெண்ட். ஸோ ஃபோக்கஸ் மெயினாக எங்கே இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் டியூரிங் தி கரிக்குலம் டெவலப்மெண்ட்டில் தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்குது. Conducted at various stages while the curriculum is still being develop ஆகிக்கிட்டு இருக்கும்போதே வேரியஸ் ஸ்டேஜஸில் இந்த டெஸ்டிங்கை எவாலுவேஷனை நடத்துகிறாங்க. aims to identify weakness and improve the curriculum before large scale implementation. இதனுடைய மெயின் எய்ம் என்ன, லார்ஜ் ஸ்கேலில் ஒரு கோர்ஸை அசச் அப்படியே ஒரு யூனிவர்சிட்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி பசங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது ஒரு லார்ஜ் ஸ்கேல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அதில் வீக்னஸ் இருக்குது, அதை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் தெரிஞ்சுக்கணுன்னா டியூரிங் த டெவலப்மெண்ட் ப்ராசஸே நம்ம நிறைய அனாலிசிஸ் பண்ண தேவை இருக்கும், நிறைய எவாலுவேஷன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரியான எவாலுவேஷன் தான் இந்த ஃபார்மேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீக்வெண்ட் ஃபீட்பேக் இஸ் டேக்கன் ஃப்ரம் த டெவலப்பர்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்மால் குரூப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு டீச்சர்ஸ்கிட்ட ஃபீட்பேக், ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபீட்பேக் வாங்கி ஃபர்தர் இம்ப்ரூவைசேஷனும் அவங்க பண்ணுவாங்க. இதனுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கண்டினியூஸ் அண்ட் டயக்னாஸ்டிக் இன் நேச்சர். கண்டினியூஸ் அப்படிங்கிறது அந்த டெவலப்பிங் ப்ராசஸில் கண்டினியூஸாக நம்ம அதை பண்ணுறதுனால கண்டினியூஸ், அண்ட் டயக்னாஸ்டிக் அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம டயக்னாஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் அண்ட் டயக்னாஸ்டிக் இன் நேச்சர். எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, while developing a new science textbook, a draft is tested in the select classroom. தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு புக்கு புதுசாக ரெடி பண்ணுறாங்க, அதனுடைய டிராஃப்ட் பர்டிகுலர் செலக்டட் கிளாஸ் ரூம்ஸில் கொடுத்துட்டு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. பேஸ்டு ஆன் தட் ரிவிஷன்ஸ் ஆர் மேட் பிஃபோர் பப்ளிஷிங் தி ஃபைனல் வெர்ஷன். ஸோ
ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்மேட்டிவ். அதை ஃபைனலாக பப்ளிஷ் பண்ணி மார்க்கெட்டில் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதோட டிராஃப்ட் ரெடி பண்ணி ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட கொடுத்து அதை வந்து அவங்கள டீச் பண்ண சொல்லி அதனுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் புக் நல்ல டெக்ஸ்ட் புக்கான எல்லா குவாலிட்டி இருக்கா, பிரிண்ட் எப்படி இருக்குது, இப்போ பேப்பர் குவாலிட்டி எப்படி இருக்குது, பிக்சர்ஸ் எப்படி இருக்குது, அந்த எக்ஸசைசஸ் வந்து பசங்களுக்கு புரியுதா, அந்த இங்கிலீஷ் வந்து சிம்பிளாக இருக்கா, ஒரு வாட் எவர் இட் இஸ் அந்த லாங்குவேஜ் சிம்பிளாக இருக்கா, இதை எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க. கண்டென்ட் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிருக்கா. ஸோ இதுதான் வந்துட்டு டியூரிங் டெவலப்மெண்ட்டில் நடக்கக்கூடிய எவாலுவேஷன். ஓகே அப்படின்னா அப்படியே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க, இல்லைன்னா அதுக்கான இம்ப்ரூவைஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதே தான் வந்துட்டு கரிக்குலமுக்கு. ஸோ ஃபீச்சர்ஸ் வந்து கண்டக்டட் அட் வேரியஸ் ஸ்டேஜஸ், helps in checking and validity of the content, uses informal tools like observation, discussion, feedback, இந்த மாதிரி informal tools யூஸ் பண்ணி இவங்க வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சம்மேட்டிவ் எவாலுவேஷன். இதுவும் நம்ம சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மாதிரி தான். ஃபைனல் ஸ்டேஜில் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் நம்மளுடைய ஆனுவல் எக்ஸாம் மாதிரி அந்த இயர் எண்டில் கம்ப்ளீட்டாக அந்த லெசன்ஸ் எல்லாமே சேர்த்து பசங்க எழுதி கொடுக்குறாங்க இல்லையா, சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். அந்த மாதிரி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் டெவலப்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னதுக்கப்புறம் பண்ணக்கூடியது ஃபைனல் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தி கரிக்குலம். அந்த கரிக்குலமோட ஃபைனல் எஃபெக்டிவ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக கண்டக்டட் ஆஃப்டர் த கரிக்குலம் இஸ் ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட். டெவலப் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது வந்து சம்மேட்டிவ் எவாலுவேஷன். இட் எய்ம்ஸ் டு ஜட்ஜ் தி ஓவரால் சக்ஸஸ் அண்ட் மேக் டெசிஷன் அபவுட் கண்டினியூஷன், மாடிஃபிகேஷன் அண்ட் டெர்மினேஷன். ஸோ ஓவராலாக இந்த டெவலப் பண்ண கரிக்குலம் வந்து சக்ஸஸாக, ஃபெயிலியராக, இல்லை இம்ப்ரூவேஷன் தேவையா, இதை இப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணணுமா, இல்லை செட்டே ஆகாது கம்ப்ளீட்டாக டெர்மினேட் பண்ணணுமா, இந்த மாதிரியான டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த சம்மேட்டிவ் எவாலுவேஷன். எவாலுவேட்ஸ் தி சம் டோட்டல் எஃபெக்ட் ஆஃப் கரிக்குலம் காம்பனன்ட்ஸ். அந்த கரிக்குலமில் இருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸ், ரிசோர்ஸஸ், டிசைன்ஸு, அப்சர்வேஷன், கண்டென்ட்டு, ஒரு வாட் எவர் இட் இஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஓகேவா இருக்கா, பசங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எப்படி இருக்குது, எபிலிட்டி, கேப்பபிலிட்டி எல்லாத்தையுமே ஓவராலாக வந்து எவாலுவேட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த சம்மேட்டிவ் எவாலுவேஷன். After a year of implementing a new English syllabus, students' exam results and teachers' feedback are analyzed to assess success. So, in example, என்ன சொல்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இங்கிலீஷ் சிலபஸை வந்து நியூவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 1 year அந்த குழந்தைங்க படித்து முடிச்சதுக்கப்புறமா அவங்க எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, டீச்சரோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி அசஸ் பண்ணுறது தான் வந்துட்டு சம்மேட்டிவ் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும், கண்டக்டட் அட் தி எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் ஆர் யூனிட், அந்த இயரோட எண்டில், அந்த ஈவெண்ட்டோட ப்ரோக்ராமோட எண்டில், கோர்ஸோட எண்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபார்மல் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வாட் ஆர் த ஃபார்மல் டூல்ஸ், டெஸ்ட்டு, சர்வே, ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி ஃபார்மல் டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் அசஸ் பண்ணுறாங்க. இட் ஹெல்ப்ஸ் டெசிஷன் மேக்கிங் அபவுட் த கரிக்குலம் கண்டினியூஷன் ஆர் ரிவிஷன். ஸோ அந்த ஃபீட்பேக், அந்த ரிசல்ட்ஸை வச்சுட்டு எதர் அந்த கரிக்குலம் ஆர் கோர்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் அதை கண்டினியூ பண்ணணுமா, இம்ப்ரூவைஸ் பண்ணணுமா, டெர்மினேட் பண்ணணுமா, இல்லை ரிவைஸ் பண்ணணுமாங்கிறது எல்லாத்தையும் அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க. Next is your scientific and humanistic approaches. So first formative and summative பார்த்துட்டோம். Next is scientific and humanitic. Scientific அப்படிங்கிறது வந்து based on your numbers, datas, டெஸ்ட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இந்த மாதிரி டேட்டாஸ், ஸ்கோரு இதெல்லாம் வச்சு டிசைட் பண்ணக்கூடியது, ரிசர்ச் பண்ணி எவாலுவேட் பண்ணுறது, இதெல்லாமே வந்துட்டு சயின்டிஃபிக் அப்ரோச்சஸ் கீழே வரும். ஃபீலிங்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ், எமோஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்சஸ் கீழே வந்துடும். ஸோ சயின்டிஃபிக் அப்ரோச் அப்படிங்கும்போது குவான்டிடேட்டிவ் மெத்தட், குவான்டிட்டி லைக் நம்பர்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, டெஸ்ட்டு, ஸ்கோரு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கரிக்குலமாக எவாலுவேட் பண்ணுறது தான் சயின்டிஃபிக் அப்ரோச். ஸோ சயின்டிஃபிக் அண்ட் ஹியூமனிட்டி ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இது குவான்டிடேட்டிவ் அப்ரோச், அது குவாலிட்டேட்டிவ் அப்ரோச், அவ்வளோதான். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் அண்ட் ஸ்கோரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வைக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டு, எக்ஸாம்ஸு அந்த மாதிரி அதனுடைய பேஸ் பண்ணி ஸ்கோர்ஸ் அந்த டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் சூட்டபிள் ஃபார் எவாலுவேட்டிங் லார்ஜ் ஸ்கேல் கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு கோர்ஸ் ஆர் சப்ஜெக்ட் வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் லார்ஜ் ஸ்கேலில் இதனுடைய இது எப்படி இருக்குது, இந்த கரிக்குலமுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரிசல்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ், கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த சப்ஜெக்ட் எப்படி இருந்தது, இல்லை இது எப்படி இருக்குது, இந்த கோர்ஸ் எப்படி இருக்குது, அந்த கோர்ஸ் எப்படி இருக்குது, வாட் எவர் இட் இஸ். கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்க்கு வந்து இதனுடைய ரிசல்ட்ஸு அதனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்பர் தானே, ஈஸியாக கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். எம்ஃபசிஸ் அப்ஜெக்டிவிட்டி அண்ட் ப்ரெசிஷன், பர்ஃபெக்டாக இருக்கா. யூஸ் எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் கண்ட்ரோல் குரூப்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் குரூப்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இதை கொடுத்து செக் பண்ணுறது. ஸோ 2 குரூப் கிட்ட கொடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறது.
அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து இந்த சயின்டிஃபிக் அப்ரோச்சை யூஸ் பண்ண முடியும். ஆஃபன் ஓவர்லுக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீலிங்ஸ் ஆர் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீலிங்கோ லேர்னிங் என்விரான்மெண்ட்டையோ இல்லாமல் இது வந்து டேட்டாஸ் அண்ட் அப்ரோச்சஸ், டெஸ்ட் ஸ்கோர்ஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஃபோக்கஸ் ஆன் மெஷரபிள் அவுட்கம்ஸ் சச் as ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட், லேர்னிங் கெயின்ஸ். இது எல்லாமே இதனுடைய ஃபோக்கஸ் வந்து மெயினாக என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவுட்கம்மை மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்டோட அச்சீவ்மெண்ட்டை மெஷரபிளாக, நம்ம ஃபஸ்ட்டே குவான்டிடேட்டிவ்னு சொல்லிட்டோம் இல்லையா, லேர்னிங்கில் கிடைக்கக்கூடிய கெயின் என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க, அதை தான் வந்துட்டு இதோட ஃபோக்கஸாக இருக்கும். கம்பேரிங் ப்ரீ டெஸ்ட் அண்ட் போஸ்ட் டெஸ்ட் ஸ்கோர் டு டிட்டர்மைன் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் நியூ டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு டீச்சிங் ஸ்ட்ராட்டஜியை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்ன டெஸ்ட்டு ஸ்கோர் எடுத்திருந்தாங்க, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியில் டீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ளேவே மெத்தட், ஆக்டிவிட்டி மெத்தட் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் டீச் பண்ணதுக்கப்புறமா ஸ்கோர்ஸ் எப்படி இருக்குது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது. இதுதான் வந்துட்டு நான் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்லியிருந்தோம், டெஸ்ட் ஸ்கோர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது தான் வந்துட்டு சயின்டிஃபிக் அப்ரோச். இதில் என்ன ஒரு லிமிடேஷன்ஸ் அப்படின்னா இக்னோர் கான்டெக்ஸ்டுவல் ஆர் எமோஷனல் ஆஸ்பெக்ட். நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், சயின்டிஃபிக் அப்ரோச்சஸ் கம்ப்ளீட்லி ஒரு டேட்டா, அதாவது குவான்டிடேட்டிவ், ரைட், நம்பர்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது, டேட்டாஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஈஸியாக இக்னோர் பண்ணிடுறாங்க. இதை அண்டர்கோ பண்ணுற இது எப்படி இருக்குது, டீச்சர்ஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இல்லை ஸ்டூடெண்ட்டோடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது, இதை அக்செப்ட் பண்ண முடியுது, அதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் அந்த டெஸ்ட் ஸ்கோர்ஸை பேஸ் பண்ணி திஸ் இஸ் குட் ஆர் திஸ் இஸ் பேட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடுறாங்க. தட் பிகம்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட் இம்ப்ளிமெண்டேஷன். அஸ்யூம்ஸ் யூனிஃபார்ம் லேர்னிங் கண்டிஷன். என்ன நினச்சிக்கிறாங்க, இதுதான் யூனிஃபார்ம் லேர்னிங் கண்டிஷன் தான் கிளாஸ் ரூமில் பர்சிஸ்ட் ஆகுது. ஒரு கோர்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அதை லேர்ன் பண்ணுற எல்லாருமே யூனிஃபார்மாக தான் லேர்ன் பண்ணுறாங்க. இன்புட் ஒரு டீச்சர் கிளாஸ் நடத்தும் போது 40 பிள்ளைங்களும் ஒன்றா தான் ரிசீவ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு தான் தே ஆர் கிவிங் த டெஸ்ட் ஸ்கோர்ஸ். டெஸ்ட் ஸ்கோர் பேஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு குழந்தை லிசன் பண்ணியிருக்கோம், அன்றைக்கி அவங்கள எமோஷ்னலாக வீக்காக இருந்திருப்பாங்க, லிசன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொரு குழந்தைங்க நல்லா என்த்துவாக இருந்திருப்பாங்க, லிசன் பண்ணியிருப்பாங்க. தேர் டெஸ்ட் ஸ்கோரை விட அந்த எமோஷனல் ஆக்ட்ஸ் மெயின் திங், ரைட். அப்படி இருக்கும்போது இவங்க இந்த பர்டிகுலர் சயின்டிஃபிக் அப்ரோச்சோடைய ட்ராபேக்காக என்ன பார்க்குறேன்னா, அவங்க எமோஷனல் அவுட்கம்மை வந்து விட்டுடுறாங்க. அண்ட் ஆல்சோ யூனிஃபார்ம் லேர்னிங் கண்டிஷன் இருக்குங்கிற மாதிரி தான் இவங்களுடைய டெஸ்ட் ஸ்கோர் ரிசல்ட்ஸ் டேட்டாஸ் வந்து எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் விச் இஸ் நாட் ஆல்வேஸ் ப்ராக்டிக்கல். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு லிமிடேஷன்ஸில் வருது. நெக்ஸ்ட் ஹியூமனிஸ்டிக் அப்ரோச். நம்ம சொன்ன மாதிரி இட் இஸ் குவாலிட்டேட்டிவ், தட் இஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ், எமோஷன்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் லேர்னர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், இதை எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுறது. அந்த டீச்சருக்கு அந்த பர்டிகுலர் இது டீச் பண்ணும்போது எப்படி இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸஸ் ஈஸியாக ஃபீல் பண்ணாங்களா, டஃப்பாக ஃபீல் பண்ணாங்களா, குழந்தைங்களுக்கு வந்து எப்படி இருந்தது அந்த சப்ஜெக்டை எடுத்துக்கும் போது அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருந்தது, லேர்னர்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்குமான அந்த பாண்டேஜ் ஆர் வாட் எவர் இட் இஸ், அந்த டெவலப்மெண்டல் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது, இதை எல்லாத்தையுமே பார்க்குறது தான் வந்துட்டு ஹியூமனிஸ்டிக் அப்ரோச். ஆன் ஹோலிஸ்டிக் லேர்னிங், ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட். ஸோ இவங்களுடைய ஃபோக்கஸ் மெயினாக எங்கே இருக்கும், ஹோலிஸ்டிக் லேர்னிங்கில் இருக்கும், வேல்யூஸில் இருக்கும், குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸ், எக்ஸ்பீரியன்ஸஸ், எமோஷன்ஸ் இதையெல்லாம் பேஸ் பண்ணி இதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, இம்ப்ரூவைஸ் பண்ணணுமான ஒரு கரிக்குலமை இல்லை அது ரிசோர்ஸஸ் மெட்டீரியலில் இல்லை லேர்னிங் என்வரான்மெண்ட்டை வாட் எவர் இட் இஸ் அதை எவாலுவேட் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்துட்டு உங்களுக்கு ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்சில் வருது. ஸோ இவங்களுடைய ஃபீச்சர்ஸ் மெயினாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வேஷன், என்ன டூல்ஸ் இவங்க யூஸ் பண்ணுறாங்க, அப்சர்வேஷன்ஸ், பர்சனல் மீட்டிங்ஸ், ஓப்பன் எண்டட் டிஸ்கஷன்ஸ், பேசுகிறாங்க ஃபேஸ் டு ஃபேஸ், எதர் அப்சர்வ் பண்ணி பார்க்குறாங்க, இல்லைன்னா மீட்டிங்ஸ் ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸோ இல்லை டீச்சர்ஸோ இல்லை வாட் எவர் இட் இஸ் அவங்களோட சேர்ந்து இது எப்படி இருக்குது, ஓகேவா இருக்கா இல்லையான்னு ஒரு டிஸ்கஷன்ஸ் நடத்துகிறாங்க, பர்சனல் மீட்டிங்ஸ் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தே கேன் லெட் அவுட் தயர் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஜஸ்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வேல்யூஸ், லேர்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். லேர்னரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் டீச்சரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இதை எடுத்துக்கிறாங்க. இட் இஸ் சூட்டபிள் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சோஷியல் எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ இந்த பர்டிகுலர் அப்ரோச் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலயமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சோஷியல் எமோஷனல் ஆஸ்பெக்ட் லேர்னிங்கில் அந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட் வந்து கொண்டு வராங்க இல்லையா, அதை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்குமான ஒரு சான்சஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், கண்டக்டிங் இன்டர்வியூஸ் அண்ட் கேஸ் ஸ்டடிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஸ்டூடெண்ட் ஃபீல் அபவுட் நியூ டீச்சிங் மெத்தட். நம்ம சொன்ன மாதிரி ஒரு பர்சனல் இன்டர்வியூ ஒரு கேஸ் ஸ்டடி இது எல்லாமே வந்து வைக்கிறது மூலயமா இந்த ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் வந்து எவாலுவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் இன்ட்ரின்சிக் அப்ரோச்.
இன்ட்ரின்சிக் அப்ரோச் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், இன்டெப்த்தாக போயிட்டு அந்த கரிக்குலமோடைய காம்பனன்ட்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் கரிக்குலம். என்னது பார்ட்ஸ் ஆஃப் கரிக்குலம்? அந்த கரிக்குலம்க்கு என்ன மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது அதை டெவலப் பண்ணணும்னா, அந்த கரிக்குலம்க்கு என்னெல்லாம் சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் தேவைப்படும், எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அதனுடைய ஸ்கோப் என்ன, அதனுடைய கண்டென்ட் என்ன, சப்ஜெக்டோட டெப்த் என்ன, கண்டென்ட் என்ன, எதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அந்த கரிக்குலமில் அந்த கோர்ஸுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் வந்து எவாலுவேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா, ரிசோர்ஸஸ் என்ன போதுமான அளவுக்கு அவைலபிளாக இருக்கா, டெக்ஸ்ட் புக்கோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்குது, இந்த கரிக்குலம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லா இடங்கள்லையும் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், வேறெவர் அந்த இடத்துல தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவைட் கொடுக்க முடியுமா, ஃபீஸிபிளாக இருக்கா, இந்த மாதிரி அந்த கரிக்குலம்க்குன்னு இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறது தான் வந்துட்டு இன்ட்ரின்சிக் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் அப்ரோச் எவாலுவேட்ஸ் த கரிக்குலம் பை எக்ஸாமினிங் இட்ஸ் இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர், கண்டென்ட், ஸ்கோப், இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ் எட்ஸெட்ரா. அதனுடைய இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அப்ரோச் தான் வந்துட்டு இந்த இன்ட்ரின்சிக் அப்ரோச். த பர்பஸ் இஸ் டு அசஸ் தி கரிக்குலம் ஆன் இட்ஸ் ஓன் மெரிட் வித்தவுட் நெசசரிலி யூஸிங் லேர்னர்ஸ் அவுட்கம். லேர்னரோடைய அவுட்கம்மை பேஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணாமல் அந்த கரிக்குலம்க்கோட ஓன் காம்பனன்ட்ஸை வச்சு எவாலுவேட் பண்ணுறது. லேர்னரோட அவுட்கம் வந்து இட் கேன் வேரி டிபெண்ட் ஆன் த லேர்னர், லேர்னிங் என்விரான்மெண்ட் ஒரு டீச்சரோட டீச்சிங், இதை பேஸ் பண்ணி வேரி ஆகலாம். ஸோ ஆஸ் சச் அந்த கரிக்குலமோடைய காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி இவங்க வந்து இன்ட்ரின்சிக் அப்ரோச் மூலமாக எவாலுவேட் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ்பர்ட் ரிவ்யூவிங் அ நியூ ஹிஸ்ட்ரி கரிக்குலம் ஃபார் இட்ஸ் அக்யூரசி, சீக்வன்ஸ் அண்ட் ரிலவன்ஸ் பிஃபோர் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சப்ஜெக்டுடைய கரிக்குலம் வந்து அக்யூரேட்டாக இருக்கா, சீக்வன்ஸாக இருக்கா, ப்ராப்பராக ஃபஸ்ட்டு லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் அந்த அளவுக்கு ப்ராப்பரில் இருக்கா, இல்லை ஃபஸ்ட்டு கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் போகும்போது அந்த சீக்வன்ஸில் இருக்கா, இது எல்லாமே அதே மாதிரி ரிலவெண்ட்டாக இருக்கா, அந்த லெவலுக்கான ஒரு கண்டென்ட்டை தான் கொடுத்துருக்கோமா. ஃபஸ்ட் லெசனோட செகண்ட் லெசன் சம்டைம்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹிஸ்ட்ரியிலலாம் வந்துட்டு அந்த இரா வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகுதா, டைம் லைன் கரெக்டாக ஃபாலோ ஆகுதா, அதெல்லாமே அந்த ஒரு பர்டிகுலர் கரிக்குலமில் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத ஏதாவது எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க இல்லையா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுதான் வந்துட்டு இங்கே இன்ட்ரின்சிக் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, criteria for evaluation may emerge during the evaluation process. Emphasis is on examining the curriculum as a product. ஸோ கரிக்குலமை வந்து ஒரு ப்ராடக்டாக கன்சிடர் பண்ணி அதை வந்து எவாலுவேட் பண்ணுறாங்க. லைக் ஸ்டடியிங் த டிசைன் அண்ட் மெட்டீரியல் ஆஃப் அன் ஆக்ஸ் டு ஜட்ஜ் இட்ஸ் குவாலிட்டி, நாட் நெசசரிலி பை டெஸ்டிங் இட் ஆன் அ ட்ரீ. ஸோ ஒரு ஆக்ஸை வந்து, ஆக்ஸ்னால் கோடாரி இருக்குது இல்லைங்களா, ஆக்ஸை வந்து அதோடைய குவாலிட்டியை வந்து ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பர்ட், அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஆர் அதை யூஸ் பண்ணக்கூடிய அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதனுடைய ஆக்ஸோட சைஸ் என்ன, டைமென்ஷன் என்ன, வித் என்ன, அந்த ஷார்ப்னஸ், திக்னஸ் என்ன, இதெல்லாம் கண்ணில் பார்க்கறது மூலியமாகவே இது வந்து அந்த ட்ரீயை வெட்டுமா வெட்டாதா, ஈஸியாக இருக்குமா இருக்காதான்னு சொல்ல முடியும். அதனுடைய டிசைன், அதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் இதெல்லாம் யூஸ் பண்ணி பர்டிகுலராக ஒரு ஆக்ஸையும் எடுத்து வெட்டி பார்த்து தான் கண்டுபிடிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்த மெத்தட் தான் வந்து இந்த இன்ட்ரின்சிக் அப்ரோச். அந்த கரிக்குலம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கொடுக்கும்போது அவங்க அதனுடைய காம்பனன்ஸை பேஸ் பண்ணியே வந்துட்டு உங்களுக்கு இது ஓகேவா இல்லையாங்கிறத ஓரளவுக்கு சொல்லிடுறாங்க. அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த இன்ட்ரின்சிக் அப்ரோச்சோடைய மெயின் தீம் or features. It involves in the depth analysis of material, scope, sequence and content structure. So இதோட டீப் அனாலிசிஸ் வந்து எதை வந்து பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம சொன்ன மாதிரி ரிசோர்ஸஸ் மெட்டீரியல் அந்த கரிக்குலம்க்கு என்ன யூஸ் பண்ணுறோம், அதை படிக்கிறதுனால என்ன ஸ்கோப், எந்தெந்த ஃபீல்டுலலாம் வந்து இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அது வந்து சீக்வன்ஸாக இருக்கா, லேர்னிங் மெட்டீரியல்ஸ் ஆர் அந்த கண்டென்ட் வந்து சீக்வன்ஸ் கண்டென்ட்டாக இருக்கா, ஸ்ட்ரக்சரைஸ்டு ப்ராப்பராக ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கா, இதெல்லாம் பார்க்கக்கூடியதான் வந்துட்டு இந்த இன்ட்ரின்சிக் அப்ரோச். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் பே ஆஃப் அப்ரோச். டெவலப் பண்ணியாச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, ஒன்ஸ் எவாலுவேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது ஃபைனலாக அந்த கரிக்குலமை படிச்சுட்டு போனவங்க வந்து எப்படி இருக்காங்கங்கிறத பேஸ் பண்ணி ஒரு எவாலுவேஷன் வந்து பார்க்குறாங்க. திஸ் அப்ரோச் அசஸஸ் தி லாங் டேர்ம் அவுட்கம்ஸ் ஆர் எஃபர்ட்ஸ் ஆஃப் தி கரிக்குலம் ஆன் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லைக் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ். ஸோ இது வந்து லாங் டேர்ம் அவுட்கம்ஸ் வந்து கொடுக்கணும். அந்த லாங் டேர்ம் அவுட்கம்ஸ் வந்து யார்கிட்ட எல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படியான ஒரு அவுட்கம் இருக்குது, டீச்சர்ஸ்க்கு எப்படி இருக்குது, பேரண்ட்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ், இவங்க எல்லாருக்குமே
ஒரு லாங் டேர்ம் அவுட்கம் ஆர் இவங்க எல்லார்ட்டையுமே ஒரு எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது இந்த கரிக்குலம்னால அப்படிங்கிறத வந்து எவாலுவேட் பண்ணுறது தான் வந்துட்டு பே ஆஃப் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். டு ஜட்ஜ் ஹவு மச் த கரிக்குலம் ஹேஸ் பெனிஃபிட்டட் த லேர்னர்ஸ் இன் ரியல் லைஃப் சுச்சுவேஷன். இதை நீ படிக்கிறதுனால உனக்கு ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, நீ வந்து ப்ராப்பராக ஒரு இடத்துல போய் சேலரிக்காக ஃபிட்டின் ஆகுறியா, சொசைட்டியில் இதனால உனக்கு என்ன யூஸ் இருக்குது, இந்த மாதிரி ஃப்யூச்சரிஸ்டிக்காக இது படித்ததுக்கு அப்புறம் வந்து எப்படி இருக்குங்கிறத எவாலுவேட் பண்ணுறது தான் வந்து இந்த பே ஆஃப் அப்ரோச். ட்ரேசிங் த கேரியர் சக்ஸஸ் ஆஃப் ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கலெக்டிங் எம்ப்ளாயர் ஃபீட்பேக் டு அசஸ் ஹவு வெல் அ வொகேஷனல் கரிக்குலம் ப்ரிப்பேர்ட் தம். ஸோ ஒன்ஸ் இந்த வொகேஷனல் ஸ்கில் டெவலப்பிங் கரிக்குலம் ஏதோ ஒன்று படிச்சுட்டு போயிருக்காங்க, நம்ம சொல்கிற மாதிரி மெக்கட்ரானிக்ஸ் ஆர் மெக்கானிக்கல் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஒரு ஸ்கில்லிங் வொகேஷனல் குரூப் வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எங்கே பிளேஸ் ஆகிருக்காங்க, அவங்களுடைய கெரியர் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது, எம்ப்ளாயர்ஸ் ஃபீட்பேக் எப்படி இருக்குது, இந்த கரிக்குலம்னால நிஜமாலே அவங்களுக்கு யூஸ் தான் ஆகுதா, சொசைட்டியில் வந்து அவங்களால சர்வைவல் வந்து எப்படி இருக்க முடியுது அப்படிங்கிறது எல்லாம் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸை வச்சு எவாலுவேட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த பே ஆஃப் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும்? ஃபோக்கஸஸ் ஆன் போஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அவுட்கம். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறமா வரக்கூடிய அவுட்கம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுது. லைக் ஜாப் பிளேஸ்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஸ்கில் அப்ளிகேஷன், எங்கெல்லாம் வேலை கிடைக்குது, அவங்களால கற்றுக்கிட்ட ஸ்கில்லை வந்து ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ண முடியுதா, அவங்களுக்கு தேவையாக இருக்கிற இடத்துல அதை அப்ளை பண்ணி அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியுதா, சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா அந்த கரிக்குலம் படித்ததுனால, இதனால் அவங்களுக்கு ஏன்டா இதை படித்தோம் ஒன்றும் வேலையே கிடைக்கல அப்படிங்கிற ஃபீட்பேக் இல்லாமல் தே ஆர் ஆல் பிளேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்க. யூசர்ஸ் டேட்டா லைக் ப்ரீ அண்ட் போஸ்ட் டெஸ்ட் ஸ்கோர்ஸ், ஸ்கில் சர்வே, ஸ்டேக் ஹோல்டர் ஃபீட்பேக். என்னெல்லாம் டேட்டாஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரீ டெஸ்ட்ஸு, போஸ்ட் டெஸ்ட்டோட ஸ்கோரு, ஸ்கில் சர்வே, ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணுறாங்க, அது இல்லாமல் அங்கே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபீட்பேக். ஸ்டேக் ஹோல்டர் நம்ம சொன்னது தான் ஸ்டூடெண்ட், டீச்சர், பேரண்ட், எம்ப்ளாயர்ஸ், அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி டேட்டாஸை வச்சுட்டு இவங்க எவாலுவேட் பண்ணுறாங்க. ஹெல்ப்ஸ் இன் டிட்டர்மைனிங் த ஆக்சுவல் பே ஆஃப் ஆர் இம்பேக்ட் ஆஃப் த கரிக்குலம். ஸோ நம்ம பேர்லேயே இருக்கிற மாதிரி இது வந்து அந்த கரிக்குலமோட எக்ஸாக்ட் இம்பேக்ட், இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இத்தனை எவாலுவேஷன்லாம் பண்ணி ஒரு கரிக்குலம் வந்து நம்ம ப்ராசஸில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கும்போது அதனுடைய ரியல் ஃபீட்பேக், ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் அதை படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது மூலியமாக தான் அதோடைய சக்ஸஸ் ரேட்டே இருக்குது இல்லையா. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த பே ஆஃப் அப்ரோச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வான்டேஜஸ் என்ன? இட் ஃபோக்கஸ்ட் ஆன் ரியல் லைஃப் எஃபெக்டிவ்னஸ், ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குங்கிறது பார்க்குறது. ஆஃபர்ஸ் டேட்டா ஃபார் பாலிசி மேக்கிங் அண்ட் ஃபியூச்சர் கரிக்குலம் ரிவிஷன். ஸோ அந்த டேட்டாஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது ஃபியூச்சர் கரிக்குலம் ரிவிஷன் வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது இம்ப்ரூவைசேஷன் தேவைன்னா நம்ம பண்ணலாம். இது ரெண்டும் அட்வான்டேஜஸாக பார்க்கப்படுது. லிமிட்டேஷன் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, மே இக்னோர் ஹவு த கரிக்குலம் வாஸ் டிசைன்ட் ஆன் டெரிவர்ட் அன்லைக் த இன்ட்ரின்சிக் அப்ரோச். இன்ட்ரின்சிக் அப்ரோச்சில் இன்டெப்த்தாக காம்பனண்ட்டில் போய் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் எப்படி டெவலப் பண்ணாங்க, எப்படி டெலிவர் பண்ணாங்க, எப்படி டிசைன் பண்ணாங்கங்கிறதெல்லாம் வந்து இவங்க பார்க்க மாட்டாங்க. இவங்களுடைய ஃபைனல் அவுட்கம் மட்டும்தான் வந்துட்டு இவங்களுடைய கன்சிடரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ வெரி மைனர் லிமிட்டேஷன் பிகாஸ் பே ஆஃப் அப்ரோச்சும் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா, எந்த ஒரு கரிக்குலமாக இருந்தாலும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன். இவ்வளோ நேரம் படித்தோம் எப்படியெல்லாம் எவாலுவேட் பண்ணுறாங்க, அப்ரோச்சஸ் என்னங்கிறது. ஸோ இதனுடைய நீட் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரியணும். வை இஸ் கரிக்குலம் எவாலுவேஷன் இம்பார்ட்டன்ட்? Curriculum evaluation plays a crucial role in shaping quality of education. It ensures that educational goals are being met and helps in updating curriculum to suit changing societal, cultural, technological needs. So, curriculum evaluation நம்ம ஒரு இடத்துலையும் சொல்கிறதே தான். எதுக்காக இந்த curriculum evaluation பண்ணணும்? எஜுகேஷனோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நமக்கு தெரியணும். அது இல்லாமல் அந்த எஜுகேஷன் நம்ம செட் பண்ண கோலை மீட் பண்ணிச்சா, அதனால் அவங்களுக்கு யூஸாக இருக்கா, சொசைட்டியில், கல்ச்சரலில், டெக்னாலஜிக்கல் நீட்ஸ் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்லாம் கண்டிப்பாக தெரியணும். அதுக்கு இந்த கரிக்குலம் எவாலுவேஷன் ரொம்ப முக்கியம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஹூ ரிலை ஆன் கரிக்குலம் எவாலுவேஷன், நம்ம பே ஆஃப் அப்ரோச்சில் சொன்னோம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், எம்ப்ளாயர்ஸ், இவங்கெல்லாம் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இந்த ஸ்டேக் ஹோல்டருக்கு ஏன் இவங்க வந்து கரிக்குலம் எவாலுவேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ஏன் கரிக்குலம் எவாலுவேஷன் தேவை? ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கரிக்குலம் எவாலுவேஷன் எதுக்கு தேவை?
ஒரு டீச்சரை பொறுத்த வரைக்கும் கரிக்குலமை எதுக்காக அவங்க எவாலுவேட் பண்ணணும், ஆமாம் பண்ணணும்னு எதுக்கு சொல்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தே வாண்ட் அஷ்யூரன்ஸ் தட் தை சில்ட்ரன் ஆர் ரிசீவிங் அன் எஃபெக்டிவ் அண்ட் ரிலவெண்ட் எஜுகேஷன். எவாலுவேஷன் கிவ்ஸ் தம் கான்ஃபிடன்ஸ் இந்த ஸ்கூல் அகாடமிக் ப்ரோக்ராம். ஸோ ஒரு பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன், என் குழந்தை படிக்கிறாங்க, அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு குட் எஜுகேஷனை தான் ரிசீவ் பண்ணுறாங்க, எஃபெக்டிவ் ரிலவெண்ட் எஜுகேஷனை தான் ரிசீவ் பண்ணுறாங்கங்கிற அந்த ஒரு இது வரணும் இல்லையா, அந்த அஷூரன்ஸ் வந்து அந்த பேரண்ட்டுக்கு வரணும். அப்படி வரணும்னா என்ன பண்ணணும், கரிக்குலம் எவால்வேட் பண்ணால் மட்டும்தான் அது ப்ராப்பராக இருக்கா இல்லையா, அந்த ரிவிஷன்ஸ் வந்து வந்தால் மட்டும்தான், ரிவைஸ்டு சிலபஸ்ன்னு வருது, அது வரும்போது மட்டும்தான் ப்ராப்பரான எஜுகேஷன் வந்து கிடைக்க முடியும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் அகாடமிக் ப்ரோக்ராம் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் அவங்களுக்கு எதுக்கு இது தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, தே யூஸ் த எவாலுவேஷன் டு செக் வெதர் தேர் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மெத்தட்ஸ் அலைன் வித் த இன்டெண்டட் கரிக்குலம் அப்ஜெக்டிவ். டீச்சர்ஸ்க்கு எதுக்கு தேவை, அவங்களுடைய டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கரிக்குலம் அப்ஜெக்டிவோட அலைன் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு, கிளாஸ் ரூம் ப்ராக்டிசஸை வந்து ரிஃபைன் பண்ணி இன்னும் பெட்டர்மெண்ட்டாக கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த எவாலுவேஷன் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு எதுக்கு தேவை, டு அசஸ் தி ஓவரால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி எஜுகேஷனல் ப்ரோக்ராம் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஆன் த ஹோல் இன்ஸ்டிடியூஷன் வந்து கரெக்டாக இருக்கா. இந்த நம்ம கரிக்குலம் எவாலுவேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கண்டென்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அங்கே இருக்க குவாலிட்டி ஆஃப் த டீச்சர்ஸு, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸஸ், ஸ்டூடெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே பண்ணுறோம் இல்லையா. அப்போது ஆன் த ஹோல் அந்த இன்ஸ்டிடியூட்டையே டெவலப் பண்ணுறதுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு இந்த கரிக்குலம் எவாலுவேஷன் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. They use the data for policy making, resource allocation and teacher deployment. So இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி, இந்த ஃபீட்பேக்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாற்றுறாங்க, பாலிசி, அந்த இன்ஸ்டிடியூஷனோட பாலிசியை வந்து மேக் பண்ணுறாங்க. ரிசோர்ஸஸ் தேவைப்படுதா இல்லையான்னு அவங்க வாங்குறது. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பத்தலை அப்படின்னா கிளாஸ் ரூம்ஸ் ஹையர் பண்ணுறது, டீச்சர்ஸோடைய குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறது, டீச்சர்ஸ் எத்தனை பேர் வேணும் வேண்டாம், அந்த மாதிரியான மற்ற விஷயங்கள் எல்லாமே இன்ஸ்டிடியூஷனில் டெவலப் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த எவாலுவேஷன் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிஷர்ஸ் அண்ட் கரிக்குலம் டெவலப்பர்ஸ்க்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா, யூஸ் ஃபீட்பேக் ஃப்ரம் எவாலுவேஷன் டு இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் டெக்ஸ்ட் புக், மாடியூல்ஸ் அண்ட் லேர்னிங் எய்ட்ஸ், என்ஷூர் தட் மெட்டீரியல் ஆர் கரண்ட், ரிலவெண்ட் அண்ட் எஃபெக்டிவ் ஃபார் லேர்னர்ஸ். ஸோ இந்த மாதிரி எவாலுவேஷன் பண்ணும்போது தான் அந்த கரிக்குலம் டெவலப் பண்ணுறவங்களுக்குமே வந்துட்டு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும், நல்லா இருக்குது இல்லைன்னு. ஸோ இந்த ஃபீட்பேக்ஸை வச்சு மட்டும்தான் அவங்களும் இம்ப்ரவைஸ் பண்ண முடியும். இப்போ டெக்ஸ்ட் புக்கோட குவாலிட்டியாக இருக்கணும், லேர்னிங் மெட்டீரியல்ஸோடதாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னர்ஸோட எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இவங்க ஃபர்தராக இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். ஸோ அதை டெவலப் பண்ணுறவங்களுக்கும் பப்ளிஷ் பண்ணுறவங்களுக்குமே இந்த எவாலுவேஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸோடைய தேவையாக இருக்குது. ஃபைனலாக பர்பஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன். பர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கரிக்குலம் எவாலுவேஷன் எதுக்கு தேவைன்னா, டு என்ஷூர் தட் கரிக்குலம் ரிமைன்ஸ் டைனமிக் அண்ட் ரெஸ்பான்சிவ் டு ரேப்பிட் அட்வான்ஸ்மெண்ட் இன் த சொசைட்டி அண்ட் சயின்ஸ். நமக்கு சொசைட்டியில் வந்து அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாகிட்டே போகுது, டெக்னாலஜி, சயின்ஸு ஒரு வாட் எவர் இட் இஸ், அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டே இருக்கு இல்லையா. டே பை டே, இயர் பை இயர் வி ஆர் கீப்பிங் ஆன் மூவிங் டு சம் அதர் பிளேஸ். அந்தளவுக்கு உலகம் வந்து ரொம்ப வேகமாக இயங்குற இந்த நேரத்தில் இந்த கரிக்குலமை வந்து நம்ம மாற்றிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஃப்யூச்சர் சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி வி ஹேவ் டு கீப் ஆன் ரிவைசிங். அப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி அவங்க ரிவைஸ் பண்ணுவாங்க, இந்த எவாலுவேஷன் இருந்தால் மட்டும்தான் ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் பர்பஸ், டு எவாலுவேட் வெதர் த கரிக்குலம் ப்ரமோட்ஸ் எஃபெக்டிவ் டீச்சிங் லேர்னிங் ப்ராக்டிஸ் தட் பெனிஃபிட் போத் டீச்சர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ். நம்ம கொடுத்துட்டே இருக்கோம், அந்த கரிக்குலம் வந்து நிஜமாலே டீச்சர்ஸ்க்கும் லேர்னர்ஸ்க்குமே பெனிஃபிட்டாக இருக்காங்கிறது எப்படி தெரியும், அதை எவாலுவேட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அதற்காக வந்து இந்த எவாலுவேஷன். அண்ட் டு எக்ஸாமின் ஹவு டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன் இன்டர்பிரட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் அ காமன் ப்ரிஸ்கிரைப் மெத்தட் இன் டைவர்ஸ் செட்டிங். ஸோ நம்ம ஊர்லன்னு பார்க்கும்போது எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே ஒரே மாதிரி கிடையாது. நமக்கு வந்து ரூரலில் இருக்கிற ஸ்கூல்ஸும் அர்பனில் இருக்கிற ஸ்கூல்ஸுக்கும் டிஃபர் இருக்குது. அர்பனில் இருக்கிற ஸ்கூல்ஸே வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ஒரு பர்டிகுலர் பிரான்ச் ஆஃப் ஸ்கூல்ஸ் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெவல்ஸ். சரிங்களா, அவங்களே வந்துட்டு நார்மலாக ஒரு ஸ்கூல் வச்சுருப்பாங்க, இன்டர்நேஷ்னல் லெவல் ஒன்று வச்சுருப்பாங்க, குளோபல் லெவல் ஒன்று வச்சுருக்கேன், வேறு மாற்றி வச்சுருப்பாங்க. தே ஷோ டிஃப்ரென்ஸ் இன் தயர் ஓன் இன்ஸ்டிடியூஷன் அக்கார்டிங் டு த ஃபீஸ் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த அளவில் நமக்கு இருக்கும்போது we have different kinds of school, different types of school based on their செட்டிங்ஸ், டைவர்ஸ் செட்டிங்ஸ், எந்த இடத்துல இருக்குது, என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபண்டிங்ஸ் வருது, எப்படி டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டைவர்ஸ் செட்டிங்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு, ஸ்கூல்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் டிஃப்ரெண்ட்டு, என்விரான்மெண்ட் டிஃப்ரெண்ட். பட் கரிக்குலம் வந்து எல்லாருக்குமே ஒன்றே தானே.
அந்த பர்டிகுலர் இதில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி ஒரே கண்டென்ட் தானே வரணும். அப்படி இருக்கும்போது அதை வந்து அவங்க எப்படி செட் பண்ணுறாங்க, எப்படி படிக்கிறாங்க, எப்படி எடுத்துக்க முடியுது, அதை வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகுதா, இதெல்லாம் எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கரிக்குலம் எவாலுவேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் எய்ம். ஸோ தட் ஆல்சோ பிகம்ஸ் தி பர்பஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன். And finally, it is uses of curriculum evaluation. It helps to determine whether the instructional methods, content are working effectively. இது நம்ம ஆல்ரெடி சொன்னது தாங்க. எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு. அதாவது கோர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இதில் 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அது வந்து கோர்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு கண்டென்ட்டு, மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்குறது, இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ் இதெல்லாம். Identify which part of the curriculum need modification, addition or deletion. ஸோ இன்கேஸ் இவங்க இதை பார்க்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தடில் தப்பு இருக்குது, கண்டென்ட் கரெக்டாக தான் இருக்குது, இவங்க டீச் பண்ணுற மெத்தடில் தான் தப்பு இருக்குன்னா அதில் மட்டும் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இல்லை கண்டென்ட்டே வந்துட்டு அதிகமாக இருக்குது, இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா அடிஷன் டெலிஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. இல்லை ரிசோர்ஸஸ் மெட்டீரியல் கம்மியாக இருக்குது, இல்லை அதனுடைய குவாலிட்டி இல்லை அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்துட்டு கோர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்கு கரிக்குலம் எவாலுவேஷன் தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து டெசிஷன் மேக்கிங் அபவுட் லேர்னர்ஸை பேஸ் பண்ணி டெசிஷன் மேக் பண்ணணும்னா அதுக்கும் கரிக்குலம் எவாலுவேஷன் தேவைப்படுது. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெல்ப்ஸ் இன் டயக்னாசிங் த இனிஷியல் எபிலிட்டிஸ் அண்ட் லேர்னிங் நீட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய எபிலிட்டிஸ் என்ன, இல்லை லேக் பிஹைண்ட் எங்கே ஆகுறாங்க, இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய லேர்னிங் நீட்ஸ் என்ன, இதெல்லாம் டயக்னாஸ் பண்ணுறதுக்கும் தேவைப்படுது. எய்ட்ஸ் இன் குரூப்பிங் லேர்னர்ஸ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன், கிவிங் ரெமிடியல் ஹெல்ப் அண்ட் மெஷரிங் ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ் டியூரிங் அண்ட் ஆஃப்டர் லேர்னிங் ப்ராசஸ் நடக்கும்போதும் நடந்ததுக்கப்புறமும் அவங்களுடைய ப்ராக்ரெஸ் எப்படி இருக்குது, ஏதாவது ரெமிடியல் மெஷர்ஸ் தேவைப்படுதா, எங்கேயாவது அவங்க பின்தங்கி இருக்காங்களா, அதை இம்ப்ரூவைஸ் பண்ணணுமா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு டெசிஷன் மேக்கிங் அபவுட் லேர்னர்ஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு கரிக்குலம் எவாலுவேஷன் தேவைப்படுது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரதுக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, பாலிசி மேக்கிங் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டிடியூஷன் லெவலில் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கும் உங்களுக்கு கரிக்குலம் எவாலுவேஷன் தேவைப்படுது. அலோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் டு அசஸ் தி ஓவரால் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஸ்கூல் அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம், ஹெல்ப் இன் எவாலுவேட்டிங் டீச்சர் பர்ஃபார்மன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் எஜுகேஷன் ரிசோர்ஸஸ். ஸோ ஓவராலாக ஸ்கூலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கும், டீச்சிங் பர்ஃபார்மன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்குமே வந்துட்டு கரிக்குலம் எவாலுவேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபைனலி டு கன்க்ளூட், கரிக்குலம் எவாலுவேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு அவுட்கம்மை டெஸ்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது. தட் இஸ் அ கண்டினியூஸ் குவாலிட்டி செக் ப்ராசஸ். நம்ம நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறோம், எக்ஸ்பீரியன்ஸஸ் கலெக்ட் பண்ணுறோம், அப்சர்வேஷன்ஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கலெக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் பேஸ் பண்ணி எஜுகேஷனல் குவாலிட்டியை வந்து நம்ம கீப் ஆன் இன்க்ரீஸ் பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வந்துட்டு இந்த எவாலுவேஷனுடைய ஒரு மெயின் எய்மாக பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்ரோச்சஸ் பார்த்துருக்கோம், பர்பஸஸ், யூசஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸோடைய தேவை என்ன, ஒய் கரிக்குலம் எவாலுவேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே பார்த்துருக்கோம். இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் அதர் வீடியோஸ்.